வணக்கம்ப்பா. இந்த தோல் வியாதி உள்ளவங்க வயிற்ற சுத்தமாக வச்சுக்கணும். வயிற்ற அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனா பேதிக்கு சாப்பிட்லாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க பேதிக்கு சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் காய்கறி கீரை பழங்கள்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து வயிற்றில் கழிவுகள் தங்காமல் பார்த்துக்கறணும். அப்புறம் அவங்க உடைகளை நல்லா கைகளில் கூட துவைச்சி வெயிலில் காய போடணும். வெயில் கிடைக்கலையா நீங்கள் இந்த சுடு தண்ணியில் நல்லா கொதிச்ச தண்ணியில் கூட சோப்பு பவுடர் போட்டு முக்கி வச்சு அப்புறமேல் கொஞ்சம் நேரம் கழித்து துவைச்சி வெயிலில் காய போடலாம். வெயில் இல்லாட்டி வீட்டுக்குள்ளே கூட காய போட்டுக்கலாம். ஏன்னா சுடு தண்ணியில் போட்டுறோம் இல்லையா, அந்த கிருமியெல்லாம் செத்து போயிடும். அப்புறம் குளிக்கிறதுக்கு நீங்கள் சோப்பவே பயன்படுத்தாதீங்க. இந்த பாசிப்பருப்பு மாவு இருக்குது, இல்லாட்டி கடைகளில் நாட்டு மருந்து கடையில் குளியல் பொடின்னு விற்கும். இல்லை நான் கூட குளியல் பொடி வீடியோ போட்டிருக்கேன். ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் அதில் குளித்து வரணும். அப்படி குளித்து வரும்போது சரி. அப்புறம் இந்த வேப்பெண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்பெண்ணெயை இரவு படுக்க போகும்போது ஒரு 3 சொட்டு அந்த தொப்புளுக்குள்ளே விட்டு அப்படியே வலது பக்கம் 3 தடவை இடது பக்கம் 3 தடவை மசாஜ் பண்ணிவிட்டு படுத்துருங்க. படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்பு வழியாக உள்ளுக்குள்ளெல்லாம் போய் அந்த எண்ணெய் ட்ரீட்மெண்ட் பண்ணும். அப்படி பண்ணி நீங்கள் 48 நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோல்வியாதியே அத்து போயிரும்ப்பா. நீங்கள் தோல்வியாதியே சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் சொன்ன முறையாக கடைப்பிடிங்க.